ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் வினிஸ் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம மத்தி மீன் குழம்பு கேரளா ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஒரு 15 to 20, அப்புறம் ஒரு மூடி தேங்காய், 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 to 5 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு பல் பூண்டு, அந்த பூண்டு அளவுக்கு இஞ்சி ரொம்ப சின்னதாக இருக்கணும். அப்புறம் புளி கரைசல் தேவை. ஒரு கையளவுக்கு புளியை எடுத்து வச்சுட்டு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் வச்சுடுங்க. அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மூடி தேங்காய், அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம், அப்புறம் 10 சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு, இஞ்சி, இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டியாக இருக்க மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஒரு பெரிய வடை தவாவில் இந்த அரைச்சி வச்ச கோகோனட், அப்புறம் 4 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் 4 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போது. அப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணியை அந்த இதில் ஊற்றிடுங்க, அந்த பேனில் ஊற்றி நல்லா கலக்கணும். நீங்கள் அதை நல்லா அந்த பச்சை மிளகா, அந்த கருவேப்பிலை, அந்த தக்காளி எல்லாம் மசிச்சு, அந்த மசிக்கிறதுல தான் டேஸ்ட்டே. அதுக்கப்புறம் அதை நீங்கள் அடுப்பில் வச்சிடணும். அடுப்பில் வைக்கும்போது அந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும். அதுலேயே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 15 மினிட்ஸ் 15 or 20 மினிட்ஸே நீங்கள் வைக்கலாம். நல்லா அந்த மசாலாவோட அந்த ஸ்மெல்லெல்லாம் போகணும். அப்புறம் மத்தி மீனை மஞ்சள் தூள், கல்லுப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுடுங்க. அப்புறம் அந்த 15 or 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த குழம்பு கொதிக்கும் போது அந்த மசாலா ஸ்மெல் போனது உங்களுக்கே தெரியும். அந்த டைமில் இந்த ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கரண்டி விட்டு கலக்காமல் இந்த மாதிரி நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் மீனை நல்லா அதில் கலக்கி விடணும். ஏன்னா கரண்டி விட்டு கலக்குனிங்கன்னா மீன் சீக்கிரம் உடஞ்சிரும். ஸோ அது நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா அந்த ஸ்மெல் எல்லாமே போகிற வரைக்குமே நல்லாவே நீங்கள் அதை கொதிக்க விட்டுட்டு இப்போ தாளிக்கிறதுக்கான ப்ராசஸ். அதில் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் கடுகு, வெந்தயம் ஒரு ஸ்பூனு கொஞ்சமாக இருந்தால் போதும். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கறி லீஃப், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த வெந்தயோட கலர் லைட் ப்ரௌன் கலரில் ஆகணும். அது வரைக்கும் இது நல்லா ஃப்ரை ஆகணும். பாருங்கள், ஃப்ரை ஆகிடுச்சு. அதை அப்படியே எடுத்து அந்த குழம்புல, கொதிக்கிற குழம்புல ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி பாயிலிங் ஆகும். அதே மாதிரி கரண்டி விட்டு கலக்காமல் இந்த மாதிரி கலக்கிக்கங்க. அப்புறம் மூடி வச்சிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ரெடி ஆகிடும். இப்போ சூப்பரான கேரளா ஸ்டைல் மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் கரெக்டாக வரும். ஸோ see in my next video. Bye.